விமனோட மூட் ஸ்விங்ஸ் பத்தி தான் இப்ப நிறைய வைரல் ஆயிட்டு இருக்குது. தமிழா தமிழா ப்ரோக்ராம்ல நிறைய விமன்ஸ் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கணவர்கள் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறதையும் காமிச்சிருந்தாங்க. ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஒரு விமனை எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், என்ன காரணங்கள்னால அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூட் ஸ்விங்ஸ் பயாலஜிக்கலா எப்படி வருது? ஒரு பிரெயின்ல இருக்கிற நியூரோ கெமிக்கல்ஸ்ல சேஞ்சஸ் இல்லைன்னா இம்பேலன்ஸ் ஏற்படும் போது மூட் ஸ்விங்ஸ் வரும். ரெண்டாவது ஹார்மோனல் சேஞ்சஸ். விமனை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இடங்கள்ல அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எவ்ரிடே பீரியட்ஸ் வரும்போதோ, இல்ல அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போதோ, இல்ல டெலிவரி டைம்லயோ, இல்ல மெனோபாஸ் அட்டன் பண்ணும்போதோ, இந்தந்த நேரங்கள்ல அவங்க அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி மூட் ஸ்விங்ஸை இம்பாக்ட் பண்ணுது விமனுக்கு? ஸோ ஒரு விமன் வந்து புதுசா வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசா ஸ்கூல்ஸ் போகும்போதோ, இல்ல புது காலேஜுக்கு போகும்போதோ, இல்ல புதுசா ஒர்க்குக்கு போகும்போதோ, ஒரு ஒர்க்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு கம்பெனிக்கு போகும்போதோ, இல்ல கல்யாணம் ஆகி புதுசா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போதோ, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்குள்ள போகும்போது மூட் ஸ்விங்ஸை விமன் ஃபேஸ் பண்ணும். சோஷியல் காசஸ் வந்து எப்படி விமனோட மூட் ஸ்விங்ஸை இம்பாக்ட் பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிஸோட வேர்ட்ஸோ இல்ல அவங்க கொடுக்குற வந்து ப்ரெஷரோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் விமனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏஜ்க்கு சில சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கும். இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த கேட்டகரியில இருக்கிற பெண்களுக்கு வந்து எல்லாரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கூட வயசாயிட்டே போகுது. இதை இன்சஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்தெந்த கேட்டகரியில விமன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே குழந்தை பெத்துக்கலையா, கல்யாணம் பண்ணிக்கலையா, இன்னும் ஏன் வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க, பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே, இந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஷருமே அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற மூட் ஸ்விங்ஸை கண்டிப்பா வந்து இம்பாக்ட் பண்ணும். சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் என்னங்க மூட் ஸ்விங்ஸ் ஆகிறதுக்கு? ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கலா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து பாஸ்ட் அவங்களோட லைஃப்ல ஏற்பட்ட ட்ராமடைஸ்ட் இன்சிடென்ட்ஸை மறக்காம இல்ல அதுல இருந்து ப்ராசஸ் ஆகாம அதோடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மூட் ஸ்விங்ஸ் ஹெவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பாஸ்ட்ல சைல்ட்ஹுட் அபியூஸோ இல்ல ஏதோ ஒரு அபியூஸோ இருந்தது அப்படின்னா அதுவுமே அவங்களோட மூட் ஸ்விங்ஸை அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாம அவங்க கரண்டா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் அவங்க விருப்பம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகம். விமனோட லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலா இருந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எப்போ ப்ராப்ளமேட்டிக்கா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அந்த விமனோட மூட் ஸ்விங்ஸ் அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை அஃபெக்ட் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியவும் அஃபெக்ட் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேர் டேக்கரா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பர்டிகுலர் விமனை வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் ப்ராப்பர் தெரப்பி ஒரு கவுன்சிலிங் எடுத்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.